கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும். டிவி கேக்கு உனக்காக போடுற அமைதியாக. ஆனால் எங்கள் அம்மாட்ட எங்கள் அத்தை சொல்லாது. இப்போதான் உங்கள் அம்மா கிட்ட வந்து நான் சண்டை பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு நீ சண்டை பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு சண்டை போடுறா? போ எவனுக்கோ போ என்னமா பண்ணி ஓட்டுக்காம எதுக்கு நீ பண்ணுவேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் மதன், திவ்யா. ஸோ ஆக்சுவலி திவ்யா இல்லாத போய் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 1.5 மாதம் ஆயிடுச்சு ப்ராங்க் பண்ணியே. ஸோ 1.25 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து திரும்ப கம்பேக் கொடுக்குறோம். ஸோ ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம லைவை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊரில் போய் மாட்டிக்கணும். ஸோ அதனால் அங்கே வந்து இந்த விஷயத்துக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா ப்ராங்க்குனாலே நம்ம வந்து அடிச்சுக்குவோம், சண்டை போடணும். அப்புறம் வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஹை பிச்சாக போகும், ரொம்ப எமோஷ்னலாகவும் போகும். இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இல்லைனா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபன்னாக கிரிஞ்சாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபேமிலிக்குள்ளே இருந்து பண்ணும்போது என்னாச்சு பைத்தியம் ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதனாலே நாங்கள் வந்து அங்கே ஊரில் போயிட்டு பண்ணவே இல்லை. நானும் ட்ரை பண்ணேன் எங்கள் ஆத்தாவை எங்கள் அம்மாவெலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மாலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, மாட்டிக்கினேன். ஸோ அதனாலே நான் வந்து அந்த முயற்சியை விட்டுட்டு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன். இன்றைக்கி நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் வந்து ஒரே ட்ரெஸ். திவ்யா சாரி கட்டியிருப்பா ஆஷ் கலரு. நானும் வந்து பார்த்துருப்பீங்க மத்தியானம் லைவில். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராங்க் பண்ண போகிறோம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம விலாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு விலாகாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ சீக்கிரமாக நமக்கு வந்து 400K அடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராங்க்கு, ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எப்படி வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க. ஐம் ரியலி சாரி கேப் ஆனதுக்கு. எங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் ப்ராங்க்குள்ளே போயிடலாமா? வாங்க ப்ராங்க்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஒரு இடத்துல ஸ்டாண்டு போட்டுக்கிறேன், கை வலிக்குது. ஓகே, ஸ்டாண்டு போடலாமா? ஸோ காய்ஸ், நான் சொன்ன மாதிரி 1.25 மாதத்துக்கு அப்புறம் இந்த ப்ராங்கை வந்து நான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது என்ன ப்ராங்க்குன்னா, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராங்காக இருக்கும். முக்கியமான ப்ராங்கை தாண்டி கொஞ்சம் யூஸபிளான ப்ராங்க்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராங்க்கு. அண்டு இந்த மாதிரி ப்ராங்க் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் ஏடா கூடம், நானாக இருந்தாலும் சரி திவ்யாவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஏடா கூடமாக தான் யோசிப்போம். ஒரு இந்த பர்டிகுலர் கப்புள்ஸை பார்த்து ஒரு ஐடியாஸ்க்காக கூட நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நம்ம ஓனாக என்ன பண்ணணும், நம்ம ஓனாக நம்மளோட மைண்டு எதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். நார்மலாக பேசுகிறது கூட எதுவுமே எங்கேயுமே வந்து எடுத்துடாமல் நம்மளோட இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்து பண்ணுவேன். டிஃபிகல்ட்டாக இருக்கணும், அதாவது பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதனால நான் அதை யோசிப்பேனே தவிர மற்றபடி தப்பாக சொல்ல வரல. ஓகே, என்ன ப்ராங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராங்க்குள்ளே போய் பார்த்துக்கிறீங்களா? இல்லை இப்போயே சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ராங்க் இல்லை, நான் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கொண்டு போயிருப்பேன். உள்ளே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். என்ன விஷயம்னா, இப்போ நிறைய பேர் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு 1 மந்த்தாகவே லைவ் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. நாளைக்கு எலெக்ஷன் டே ஃபைனல். நாளைக்கு தான் எலெக்ஷன் டே. நம்ம வந்து நாளைக்கு இந்நேரம்லாம் வந்து உலகமே ஓட்டு போட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம காலையிலாம் முடிஞ்சளவு இந்த விலாகை வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன் நான். சரியா? அப்போ தான் வந்து கொஞ்சம் யூஸபிளாக இருக்கும். இப்போது திவ்யா வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுற விஷயம், திவ்யா வந்து என்ன எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற விஷயம் நான் டிவிகே ஓட்டு போடு. டிவிகே ஆக்சுவலி நானே டிவிகே தாண்டி, ஏன்டி என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணுறேன், எனக்கே பிடிக்கும்டி, எனக்கே தெரியும்டி, ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் அவளுக்கு ஒரு டவுட்டு, எங்கே இவன் வந்து வேறு எங்கேயாவது போட்டுருவானோ. ஏன்னா எனக்கு ரெட்டலையுமே பிடிக்கும், ஏடிஎம்கேயுமே பிடிக்கும். அதனால் வந்து இவன் எங்கே மாற்றி எது ஓட்டு போட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே வந்து சொல்லினே இருப்பாள். அதனால இந்த விஷயத்தை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணலான் இருக்கேன். ஸோ என்ன எதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் இன்ட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் ப்ராங்க்கு உள்ளே போய் பார்த்துக்கோங்க. திவ்யா வந்து கீழே கூட்டிகிட்டு இருக்கா. நம்ம அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் நம்ம வந்து இங்கே வந்து இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரிலாம் இல்லை. அப்படி எதுவும் ஆமாம், இது வந்து யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரியோ எதுவுமே கிடையாது. எனக்கு அதுக்காக வந்து இந்த கட்சி தான் பிடிக்கும், இந்த கட்சி பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி தான் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படி என்ன ஏது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். பக்காவாக கொடுத்தாச்சு. நம்ம போய் கீழே கேமரா செட் பண்ணணும். ஆமாம்,
திவ்யா கூட்டிகிட்டு இருக்கா. நம்ம போய் நைஸாக போய் கேமராவை செட் பண்ணிவிட்டு அப்படியே ஆரம்பிக்கணும். ஓகே, எப்படி ஆரம்பிக்க போகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சொல்லிட்டேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ராங்க் போடுறேன். உங்கள் சப்போர்ட்டை பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த ப்ராங்க்லாம் வரும். ஓகே காய்ஸ், கேமரா செட் பண்ணியாச்சு. அவளுக்கே தெரியும் இதெல்லாம் செட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சித்தப்பு சிக்கன்னு வராலே பொழுது வேறு போயிடுச்சு. தொப்பையை போட்டு இங்கே பாருங்க பட்டன் வேறு வந்துக்கிட்டே இருக்கு. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அறிவுல நீ சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி ப்ராங்க் பண்ண போய் ப்ராங்க் முடிஞ்சு ஒரு வாட்டி சண்டை வர்றது எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்னென்னா ப்ராங்க்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக பண்ணுறேன். இந்த மாதிரி இங்கே செட் பண்ணலாம். எங்கே இருக்கட்டும் வச்சுக்கோ. வராத பூனை வர்ற மாதிரி பேசு. ஹலோ, ஹலோ, என்னத்தா? ஆமாம், புரியல. ஓட்டா? ஏடிஎம் கேக்கா? ஆ ஆ ஆ ஆ சரி ஏடிஎம் கேக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதானே. போட்டுடுறேன். சரித்தா. கூட அம்மாட்ட சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? டிஎம்கேக்கு ஓட்டு போடணுமா? சரி போடலாம்மா, போட்டுடுறேம்மா. டிஎம்கேக்கு தானே, போட்டுடுறேன், விடுங்க. ஓகே சரிம்மா, எனக்கு வேலை இருக்குது. நைட்டு கால் பண்ணட்டுமா? திவ்யா, டீ கொடு. ஏம்மா டிஎம் கேக்கு தாம்மா ஓட்டு போடுவேன். என்னம்மா நையுங்கிறீங்க? கிளவி என்னன்னா ஏடிஎம் கேக்குது, நீங்கள் என்ன டிஎம் கேட்குறீங்க? எனக்குன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் போட முடியும், 2 ஓட்டா போட முடியும். செல்லா ஓட்டா போயிடும். சரி ஆனால் கிளவிட்ட சொல்லாதீங்க, நான் டிஎம்கேக்கே ஓட்டு போடுறேன், சரியா? ஆத்தா கேட்குறப்ப ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க நீங்கள். நான் டிஎம்கேக்கே ஓட்டு போடுறேன். ஓகே, டீல். ஆத்தாட்ட அப்புறம் சொல்லி கொடுத்தீங்க டென்ஷன் ஆயிடுவோமா அப்புறம். ஆத்தாட்ட கொடுங்க. சொல்லுத்தா. சரி ஏடிஎம்கே கண்டிப்பாக போட்டுடுறேன். ஓகே, நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு உனக்காக தான் இப்போ ஏடிஎம்கேக்கே நான் ஓட்டு போட போகிறேன். நீ போய் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, இது நமக்குள்ளே இருக்கட்டும். ஆமாம், அம்மாட்ட சொல்லாத. சரித்தா, உனக்காக தான் ஏடிஎம்கே ஓட்டு போடுறேன், நீ அம்மாட்ட சொல்லிடாத, அப்புறம் டென்ஷன் ஆயிரும் அம்மா. ஓகே, டீலிங் நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே சரி நான் நைட்டு கால் பண்ணுறேன். என்ன ஆளாள்கிட்ட ஒன்று சொல்லுகிற? டிவி கேக் போட மாட்டேங்க நீ? டிவி கேக்கு தாண்டி போடுவேன் சத்தியமா. இப்போ உங்க ஆத்தா கிட்ட ஏடிஎம் கேக்குன்னா, உங்க அம்மா கிட்ட பிஎம் கேக்குன்னா, இப்போ என்கிட்ட டிவி கேக்கு. டிவிக்கே தான் போடுவேன். உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கா இல்லையா? அமைதியா இரு, டென்ஷன் இருக்காது. ஐயோ வந்து உங்க அப்பா நினைச்சுட்டா வச்சிருவாரு. அமைதியா இரு. ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா அண்ட புழுக அகத்து புழு புழுகிட்டு கிடக்குற? டிவிக்கு தானே என்ன சொன்னாங்கன்னா டிவி கேக்கு தாண்டி ஓட்டு போடுறேன். உங்க அம்மா சத்தியமா?
ஐயோ அப்படிலாம் கேட்காதல. டிஎம் கேக்குதா? சி ஏடிஎம் கேதான். இல்ல இது டிவிக்கே தான் போடுவேன். ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. அமைதியா இரு. உனக்கு டிவி கேதானே? டிவி கேக்கு உனக்காக போடுற அமைதியா. ஆனா எங்க அம்மாட்ட எங்க ஆத்தாடி சொல்லாது. இப்பதான் உங்க அம்மா கிட்ட வந்து நான் ஏடிஎம் கேக்கு போறேன், நீ ஆத்தா கிட்ட சொல்லாத. நீ உங்க ஆத்தா கிட்ட நான் ஏடிஎம் கேக்கு போறேன், நீ அம்மா கிட்ட சொல்லாதன்ற. இப்போ அவங்க கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சிருக்க. ஓகே இதெல்லாம் பண்ணாத மாதிரி ஏமாத திவ்யா. எங்க ஆத்தா சொல்றதா திவ்யா நான் கேட்பேன். ஓட்ட சொல்றது நீ என்ன வச்சு எல்லா விஷயத்தையும் கேட்க மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் வார்த்தையில கேட்பியா? டீ விடு நீ. உனக்கு அதுக்கு டிவி கேட்க ஓட்டு போட மாட்டேன். உனக்கு டீ வேற ஒரு கேடு. டீ குடி. டிவி கேக் ஓட்டு போட சொல்லு. டிவி கேக் ஓட்டு போட சொல்லு. டிவி கேக் நான் எல்லாம் காரி துப்புவேன். டிவி கேக் ஓட்டு போடுறேன், உனக்காக போடுறேன். ஓகே ஹிட் நல்லா இருக்கு. வா ஹிட் நல்லா இருக்கு. வா டிவி கேக் உனக்காக ஓட்டு போடுறேன். சத்தியம் பண்ணு. சத்தியம் என்ன முடி? சத்தியம் பண்ணு. நம்ம அப்படியே லவ் பண்ணிருக்கோம். நம்ம லவ் நீ ஏன் இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரியா, நீ இங்கேயே படத்துல வர மாதிரி. அதுக்கு இதுலயே தெரியுதா உனக்கு? இதுலயே தெரியும் உனக்கு. நான் வந்து டிவி கேக் தான் இந்த மாதிரி சமாளிக்கிறதுலாம் குஷி படம். நான் பண்ணாத. ஜோ மேம் இப்பதான் டிவி கேக் பொய். டிஎம் கேக் பொய். ஏடிஎம் கேக் டிவி கேக் உனக்காக போடுறேன். நீ ஆனா எங்க அம்மாட்ட எங்க ஆத்தாட்ட சொல்லாத. எங்க ஆத்தாட்ட எங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லு. நீ ஏன் மேல சொல்ல சத்தியம் பண்ணி டிவி. நீ எனக்கு சத்தியம் பண்ணு. நீ எனக்கு சத்தியம் பண்ணி. நீ எனக்கு சத்தியம் பண்ணு. நீ எனக்கு சத்தியம் பண்ணி டிவி கேக் தான் போடுவேன். ஏய் சத்தியமால நான் மேல கீழ போகுது. ஏன் மேல போகலையே? சத்தியம் டிவி கேக் ஓட்டு போடுறேன். டிவி கேக் ஓட்டு போடுறேன். சத்தியம் பண்றியா? இப்போ மண்டை உடைச்சு மோனுக்கு போடுவோம் நானு. சத்தியம் பண்ணி டிவி கேக் போடு. சத்தியமா எல்லாம் டிவி கேக் இதெல்லாம் சத்தியம் என்ன இப்படின்றது சத்தியமா? நான் ஆசீர்வாதமா பண்றேன். நீ டிவி கேக் போடுவேன் சத்தியம் பண்ணி. இப்போ நான் டீ தரேன், இல்லைன்னா அந்த டீலே காரிக்கு பூ மூஞ்சி மேல ஊத்துவேன். இதே டிவி கேக் தான் திவ்யா ஓட்டு போடுவேன். நீ போய் சொல்ற மகன். எங்க அம்மா கிட்ட எங்க ஆத்தா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நீ முதல்ல டிவி கேக் தான் போடுவேன். நீ சத்தியம் பண்ணு. சொல்லு சத்தியமா? திவ்யா ஓட்டுங்கிறது அவங்க பர்சனல், புரியுதா? அவங்க பர்சனல் தானே எனக்கு தெரியும்டா. இப்போ நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம ரெண்டு பேரும் கலந்து பேசி தான். கலந்து என்னத்த பேசுறது? அதெல்லாம் கலந்தெல்லாம் பேச முடியாது. அவங்க உரிமை அதெல்லாம். ஒவ்வொரு நாட்டோட குடிமகனோட உரிமை அது. ஓட்டு போடுறங்கிறது அவரவர் முடிவு. நீ சொல்லி நான் சொல்றேன், நீ போடவே கூடாது. நான் சொல்றத கூட நீ செய்யக்கூடாது. சொல்லும்போது மட்டும் நான் சொல்றேன்ல கூட நீ கேட்க. அவங்க பெரியவங்க போடுற அப்படின்ற அவங்க சொல்றது மட்டும் கேட்பேன். நான் சொல்றது கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டாங்க. அவங்க கூட சத்தம் வச்சு விடுவேன். இந்த மாதிரி நெக்கல் பண்ணி அவங்க பெரியவங்க சொல்றாங்க, அப்புறம் தலையாளிட்டு தான் போகணும். அவங்ககிட்ட போய் எடுத்து பேசுறியா? நம்ம தான் அது பார்த்து பண்ணணும். பண்ற வாய்க்கு வாய் யாரு கேட்டாலும் எங்கடி பண்ணுவேன்? நைட்டு தாண்டி பண்ணுவேன். டிவிக்கு என்ன இப்போ வந்து அப்படியே பல்ட்டி அடிக்கிறச்சு வெக்கமான சூடு சொல்றேன். என்ன பண்ண? இப்போ ஒரு மயிரும் புடுங்க மாட்டேன். அமைதியா இரு. நைட்டு பண்றான். நீ எந்த நைட்டுமே நீ புடுங்க மாட்டேன். நீ மூடு. என் வாயை கலராத மகன். இந்த வரை ஓட்டு போடுறதுங்கிறது அவரவர் உரிமை. உரிமை இல்ல உரிமை. ஆமா உரிமை குடிமை எல்லாமே தான். சட்டையில கைய வைக்காத. உங்க விஜயனை சொல்லி கொடுத்தாரா சட்டையில கைய வைன்னு? விஜயனை சொல்லி கொடுத்தாரா? எங்க அண்ணன் சொல்லி கொடுத்து உங்ககிட்ட சண்டை போடுறது நீ அவ்வளவு பெரிய அது கிடையாது. சரி நீங்க டகர டப்பா. நீ எங்க அம்மாட்ட எங்க ஆத்தாடி சொல்ல மாட்டே. நீ முதல்ல நீ எனக்கு சத்தியம் பண்ணி டிவி கேக் ஓட்டு போடு. நீ எங்க அம்மா கிட்ட ஒப்பன ஒழுக்கமா டிவி கேக் ஓட்டு போட சொல்லு. இல்லையோ அம்மா சொல்றது அப்பா கேட்பேன். டீயே எடும்டி. ஆரி போய் சத்தியம் பண்ணுடி. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. டிவி கேக் சத்தியமா 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 சத்தியமா. இது சத்தியமாலாம் இல்ல. என்ன சத்தியமா அதுக்கு மேல சீவான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். ஒரு அமைதியா கொண்டா. மகன் நீ பண்ணாத. நீ ஏமாந்து நீ வெறுப்பேத்திட்டு இருக்க மகன். இப்போ நான் என்ன செய்யணும்ங்கற? நான் ஒன்னு பண்றேன். இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்த சொல்லு. நான் ஒன்னு பண்றேன். நான் ஒன்னு பண்றேன். நான் ஒன்னு பண்றேன். இப்போ என்ன ஏதோ கோவை சொல்ற மாதிரி கதவெல்லாம் அடைக்கிற. உன்ன நீ அடிக்கிற திவ்யா. இப்போ ரொம்ப மோசமாயிட்ட. எல்லாருமே வருவாங்க. இப்போ நீ சொல்லு. நான் ஒன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ற? நான் கேட்டு உன்னை பத்தி நான் ஒரு ஐடியா சொல்றேன். மத்தவங்க முன்னாடி சண்டை போடலாம்னு சொல்லி நான் கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்ல. நான் ஒரு அழகான பிளான் வச்சிருக்கேன். அதுதான் சொல்ல வந்தேன். தூமே
ஐயோ இன்னும் கேள்வியே கேட்கல. இன்னும் தூமா சரி, என்ன கேள்வி சொல்லு, என்ன நீ என்ன சொன்ன இத்தனை நாள் என்கிட்ட? என்ன சொன்னேன்? விஜய் வராருப்பா, அவர் கோட்டு போடுப்பான்னு சொல்லும்போது நீ என்ன சொன்ன? ஆமாமா ஃபர்ஸ்ட் டைம் வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம் அப்படின்னு தானே சொன்னேன். நீ நான் மட்டும் போட்டா அவர் ஜெயிக்க மாட்டாரு, எனக்கு தெரியும். நீ நானும் கொடுக்குற வாய்ப்புல அவர் முன்னாடி இருந்து உட்கார மாட்டாரு. நிறைய பேர் அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வாய்ப்பை நம்மளும் பயன்படுத்திக்கணும். அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ புரியுதா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா நம்ம உருப்படியா அவர் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த ஓட்டு நம்மளோட ஓட்டு, நம்ம ஓட்டை நம்ம தான் போடணும். கள்ள ஓட்டா கூட போட்டு வாங்க, அதனால நம்ம ஓட்டை நம்ம போட்டு முடிச்சிடணும். அதுக்காக என்ன பண்ணணும், அந்த கட்சி ஜெயிக்குதோ தோக்குதோ யாருக்குமே எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துறாங்க. இதே விஜயகாந்த் சாருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா அவர் என்னத்துக்கு நல்லா இருந்திருக்கும். 2000 கொடு. ஆமா ரெட்டலை கட்சி வந்து 2000 தராங்களா 1000 தராங்களா, அது பேர் என்ன, சூரியன் கட்சி வந்து 2000 தராங்களா 1000 தராங்களா, விஜயன் எதுவுமே தரல. அப்போ விஜயன் தர சொல்லு. அப்ப காசுக்கு தான் ஓட்டு, அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் உலகமே போடுது. இல்ல இவ்வளவு நேரம் கிழிக்கிழி கிழிச்சா ஓட்டு என்பதை கண்ணவரமை அப்படிதான் உலகமே போடுதுல்ல. வருஷம் 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க, வருஷம் 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. என் தளபதி 2000 ரூபாய் தராராம். அது மகளிர் காசு வருஷம் மாசம் இது ஓட்டு காசு கொடுக்க சொல்லு. ஓட்டு காசு மாசம் கொடுக்குறாங்களா அவங்க? எலெக்ஷனுக்கு ஓட்டு காசு எச்சக்கல் நான் காசுக்காக ஓட்டு வைக்கிறேன்ற அறிவு இல்ல அவனுக்கு. இப்போ எவ்வளவு சொல்லுங்க ஓட்டு காசுக்காக வித்துருவேன், காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு குத்துவேன். நல்லது பண்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறேன், என் தளபதிக்கு கொடுக்க மாட்டேன். நீ அவன் காசு கொடுத்து அவன் சுத்து பின்னாடி நீ போவ, அதானே? நம்ம இங்க பாரு, தளபதின்னு விட்டுரு, அவரேன்னு விட்டுரு, நம்மளோட ஒரிஜினல் வாழ்க்கையை இது பண்ணு. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. எத்தனை பேருக்கு கெஞ்சிடும், எவனாலும் கொடுக்குறானா? இதுவே காசு தூக்கி இறங்கி எத்தனை பேர் வந்து நிற்பா நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. கொடுப்பானா கொடுக்க மாட்டானா சொல்லு? இப்ப நீ காசுக்காக ஒருத்தன் ஓட்டு போடுறேன்றி, ஒரு நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போடுவோம். ஓட்டை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்து. 1000 ரூபாய் சீமன் எதுவும் கொடுத்துருக்காரான்னு எனக்கு தெரியல. அவர் சீமன் கொடுத்தது வரவே இல்லை, என்ன கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. மானோ சூடு சொன்னா ஒண்ணுமே இல்ல மதன். சரி இப்பயும் சொல்றேன் நீ உன் விருப்பப்பா, ஓட்டுன்றது உனக்கு சந்தேகமா இருக்குன்னா நாளைக்கு நான் அந்த பூத்துக்குள்ள போவேன், நாளைக்கு நான் ஓட்டு போட அந்த பூத்துக்குள்ள போவேன், ஒன்னே இழுத்துக்கிட்டே போறேன். யாருக்கு என்ன செய்யணும்? எப்ப நீ ஒண்ணுமே செய்ய வேணாம். ஓட்டுன்றது தனிநபர் உரிமைன்றல்ல, போ அவன் 2000 ரூபாய் 1000 ரூபாய் பிச்சை எடுத்து அவன் தூத்து பின்னாடியே கற்பழிச்சு போடுவான், கொலை பண்ணி போடுவான், கழுத்தை நெச்சு கொள்வான், வயசான தாலி அறுப்பான், செயின் அறுப்பான், கம்மல் அறுப்பான், எல்லாருக்கும் அப்படி கை தட்டிக்கிட்டே நில்லுங்க. இதுதான் இந்த உலகம், அதை மாத்தணும். எத்தனை தாய்மாருங்க தாலி அறுது தெரியுமா? குடிகாரங்க. அந்த கதையெல்லாம் இங்க பேசக்கூடாது. நான் உனக்கு என்ன நீ சரி நீ அதெல்லாம் நான் வந்துக்கிறேன். நான் டிவி கேட்க போடுறேன், நீ அம்மாட்ட எங்க அத்தனை சொல்லாது. என்ன சொல்லாத? நான் அந்த மாதிரி டிவி கேட்க இப்ப நான் இப்படி போயிடுவேன், போயிட்டு உங்க அம்மா இல்ல உங்க ஆத்தா போன் பண்ணும் அப்படின்னு அதானே? தொடாதே என்ன டீ. இல்லம்டி அவங்க பெரியவங்கடி. காரி மூஞ்ச போன டீ அப்படி காரி மூஞ்ச போன அந்த கட்சியை தலையில கட்டின ஆடு. உனக்குலாம் என்ன இல்ல உன் தங்கச்சிய இல்ல இந்த என் தங்கச்சி இருக்கா பாரு, யாரையாவது போய் ஏதாவது பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் வெப்பமான குடிசோர்னா வரும். உங்க வீட்டு பொண்ணுங்களை ஒண்ணு பண்ணானா உங்களுக்கு கோவம் வரும், ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை பண்ணா உங்களுக்கு கோவம் வராது. 2 நாள் ஸ்டோரி வைப்பீங்க, 2 நாள் ஜஸ்டிஸ்வீங்க, அவங்கதான் சூட்டு முன்னு இழுத்து முன்னு போயிடுவீங்க. இதுதான் நடக்கும். நான் சத்தியமா சொல்றேன், நீ டிஎம்கே ஏடிஎம்கே போட்டினா எனக்கோ இல்ல தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம், ஓட்டு தான் காரணம். இங்க வாடி. சரி இங்க வா, இங்க வா. இது எங்க ஆத்தா வேற போன் பண்ணுது. லலில லீலா லலில லீலா. ஓட்டுங்கிறது அவரவர் உரிமை, புரியுதா? நீ சொல்லிலாம் நான் போட மாட்டேன் தெரியா, நீ சொல்லிலாம் நான் போட மாட்டேன், அமைதியா இரு. அவங்க உரிமை. நீ இப்ப இதுக்கு போடு அதுக்கு போடு நான் உன்னை கம்பல் பண்றேனா? சொல்லல உன்னை நான் கம்பல் பண்றேனா? இதுக்கு போடு அதுக்கு போடு, நீ வட்டியா எனக்கு கம்பல் பண்ற? அமைதியா கம்பல் பண்ணாம இரு. நான் உன்னை கம்பல் பண்ணலப்பா சாமி, நான் உன்னை கம்பல் பண்ணல.
நல்லது எது கெட்டது எதுன்னு யோசின்னு மட்டும்தான் சொல்றேன். இத்தனை வருஷத்துல நீ என்ன நல்லது பாத்துற? காசு பாத்துட்டியா? சாவும் போது உனக்கு காசால வந்து எடுக்க போறான் அந்த ஆளு? இல்ல நீ செத்து போயிட்டுல படிக்கட்டு படுத்து அவனை வந்து குண்டி கழுவ போறான், அவனை அவன் குடும்பத்தை பார்க்க போறான். மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறான், இப்போ ஓட்டுக்கு 1000 கொடுக்குற 2000 கொடுக்குறான், நாக்க தள்ளி பின்னாடி போறியே. அந்த 1000 ரூபாய் எத்தனை நாள் வச்சுப்ப? வருஷம் முழுக்க வச்சுப்பியா? 1000 வரைக்கும் வச்சுப்பியா 1000 ரூபாவை? சொல்லு. நல்ல கல்வி எங்க இருக்கு சொல்லுடா. நல்ல கல்வி எங்க இருக்கு? ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது எங்க இருக்கு? அமைதியா இரு. நான் வந்து டிவி கேட்க ஓட்டு போடுறேன். அமைதியா டென்ஷன் ஆகாத. எதுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு? யாரோ என்னமோ ஜெயிச்சுட்டு போறாங்க. அமைதியா. நான் இப்பயும் சொல்றேன் மதன், ஓட்டுன்றது அவங்களோட தனிநபர் விருப்பம் தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அதை யோசிச்சு நிறுத்தி நிதானமா நல்ல வழியில கொண்டு போய் ஓட்ட போடணும். நான் உன்ட்ட ஒன்று சொல்றேன். நான் உன்ட்ட ஒன்று சொல்றேன். நீ இல்ல நீ வந்து நான் இப்படிதான் பின்னாடியே போவேன்னா போ. இவ்வளவு நேரம் நீ ஒன்று சொல்லல. இங்க வா உட்காரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அதை மட்டும் கேளு. நீ எதுவும் சொல்லல. நீ எதுவும் சொல்ல. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணு. பிரீத் பண்ணு. எரிச்சல் வருது. நீ பண்றது எரிச்சல் வருது. ஒரு நிமிஷம். நீ பண்றது எரிச்சல் வருது. சரி இரு, நான் சீரியஸா சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றதை கேளு. இடையில பேசக்கூடாது. சரியா? வாக்கு ஓகே. இப்போ டிஎம்கே இருந்துச்சு, என்னமோ அடுப்பில் திட்டுங்குது பிசுக்கட்டா. ஓகே, ஏடிஎம்கே இருந்துச்சு, டிஎம்கே இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஊரில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த ஊருக்கு இது, இந்த ஊருக்கு இது, அதுக்கு கீழே உள்ள கவுன்சிலரு, அந்த இது எம்எல்ஏ லொட்டு இவங்கெல்லாம் தான் அதெல்லாம் பார்க்கணும். தலைவர் மேலே பழி போட்டால் என்னத்துக்கு ஆகுறது? எல்லா தலைவருமே மனுஷங்க தான். எல்லா தலைவருக்கும் குடும்பம் இருக்கும். இதில் வந்து இந்த தலைவர் தப்பு, அந்த தலைவர் தப்பு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. புரியுதா? அது வந்து கீழே உள்ளவங்க அந்த காசை அடிச்சுக்கின்னு அப்படி ஏமாத்திடுறாங்க. அந்த தலைவர் மேலே அந்த பழியை போட்டுடுறாங்க. அது தெரிய மாட்டேங்குது. அதுக்காக டிஎம்கே தப்பு, ஏடிஎம்கே தப்பு, சீமான் தப்புலாம் சொல்லக்கூடாது. சீமாலாம் பாவம், கத்தினே இருக்காரு பாவம். ஒரு வாட்டியாவது அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. நீ சொல்றிய இவருக்கு மட்டும் வாய்ப்பு கொடு, இவருக்கு மட்டும் வாய்ப்பு கொடு, இவருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க, அவருக்கு கொடுத்துருக்கலாம்ல. சொல்லல, பதில சொல்லு. பாயிண்ட் முடியல. நான் என்ன கேக்குறேன், தலைவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் வேலை செய்யறான். தலைவர்னு எதுக்கு அங்க புடுங்கிறதுக்கு இருக்கிறானா? அவங்க பண்றாங்களா பண்ணலையா நல்ல ஆளா நிக்க வச்சு பொதுமக்களுக்கு சேவை செய்யறவனா பார்த்து நிக்க வைக்கிறதா தலைவரோட பொறுப்பு. சரியா? அந்த தலைவரே படிக்காத ஒரு தற்கொலையை திரும்ப நிக்க வச்சுட்டு அவன் செலவு கொடுத்துட்டு பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு நான் மக்களுக்கு பண்ணிட்டேன்னு வந்து நின்னா அது யார் தப்பு? தலைவருக்கு கீழே இருக்கவங்க யார் நியமிக்கணும்? தலைவர் தான் நியமிக்கணும். அப்ப தலைவருக்கு கீழே தப்பு பண்ணாங்கன்னா அப்ப தலைவரும் தப்பு தான். அவருக்கு கீழே உள்ளவங்களும் கரெக்டா இருப்பாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இப்போ ஒரு கேண்டிடேட் ஒரு ஏரியா நிக்க வச்சிருக்காங்கல்ல, இது வரைக்கும் அந்த கேண்டிடேட்ல யாராவது பணக்காரன் நீ பாத்தியா? விஜய் கேண்டிடேட்டை நிக்க வச்சிருக்க எல்லாருமே பணக்காரன் உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் அனுபவம் உள்ள கட்சியை ஏமாத்திட்டு இருந்தவனு உனக்கு தெரியுமா? சரி ஓகே, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான், ஒத்துக்கிறேன். உனக்கு என்ன டிவி கேக்கு தானே? டிவி கேக்கு ஒரு குத்து போட்டுறேன். அமைதியா மணிக்கூட சரியா? உங்க அத்தா ஃபோன் பண்ண உடனே நான் வந்து ஏடிஎம்கே வழியா இருக்குது சொல்லாத வந்துட்டியா அப்படிங்குவேன். அப்புறம் உங்க அம்மா ஃபோன் பண்ணி நான் ஏடிஎம்கே இது போட்டுறேன் யாரும் சொல்லாத 1000 ரூபா வாங்கிட்டியாமா அப்படிங்கிறத போய் உட்காந்து பேசிருக்கிறேன் பாரு. இந்த பாரு, நான் சொன்னதுதான். ஏன் ஓட்டு டிவி கேக்குதான். நீ எவனுக்குன்னா போடு, எவனுக்குன்னா எக்கெடு கெட்ட அழிஞ்சு சண்டை போட்டு இருக்க. எதுக்கு சண்டை போடுற? அப்போ எவனுக்கோ போ என்னமா பண்ணுங்க. உனக்கு நல்லதுதான் சொல்ல முடியும், வெடிக்கதான் முடியும். அதுல முளைச்சு வர்றதும் அது மண்ணோட மண்ணா நாசமா போறதும் உன்கிட்ட தான் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன் நல்லதை விதை அப்படின்னு. நல்லதை விதைக்கணுமா? நல்லது அப்படின்னு சொல்லி குழி நோண்டி புதைக்கணும். தெரியுமா தெரியாதா? பயமா இருக்கு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசு. புரியல. நீ 5 அடி தள்ளி போய் நின்னு பேசு. ஏதாவது 5 அடி தள்ள முடியாது, 10 அடி தள்ள முடியாது. என் பேச்சுடா நீ கேட்கணும். நீ வீட்டுல இருக்க, என்னோட தான் இருக்க நீ. சரியா? நீ ஏன் புருஷன்? புரியுதா? நான் ஆக்கி திங்கிற சோறு தானே திங்கிற, ஆக்கி போடுற துணியை தானே போடுற, நான் போட்டு குடுக்குற காப்பியை தானே குடிக்கிற. அப்படி என்ன பண்ணணும்? நான் யாரு சொல்றனோ அவங்களுக்கு தான் குத்தணும். என்னது ஓட்டு? இது உன்னோட தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. நீ நானும் புருஷன் முன்னாட்டே இருக்கிறோம். குடும்பத்தோட பிரச்சனை, தனிப்பட்ட நபரோட பிரச்சனை கிடையாது.
சரியா? கொஞ்சம் யோசிக்கணும். அம்மா உன்னை கொஞ்சம் பெருமையா பேசுறேன். குடும்பமா இருந்து சப்போர்ட் பண்றதா குடும்பம். அப்படி இல்ல நான் என்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு தான் நிப்ப, தனிப்பட்டு தான் புடுங்குவேன் அப்படின்னா அப்ப என்ன டைவர்ஸ் பண்ணிடு. நான் உனக்கு வேணாம். லவ் டைவர்ஸ் இப்ப எழுதி கொடு. இப்பயே ஓட்டுக்காம எதுக்குடி நீ சத்தியமா நான் டைவர்ஸ் பண்ணுவேன். நீ டிவி கேட்க மட்டும் ஓட்டு பண்ண சத்தியமா நான் டைவர்ஸ் பண்ணுவேன். டைவர்ஸ் பண்ணுவேன் நான் சத்தியமா டைவர்ஸ் பண்ண. சத்தியமா சொல்றேன் எனக்கு செத்துக்கு நான் ஆசை. சத்தியமா சொல்றேன் நீ டிவி கேட்க மட்டும் ஓட்டு பண்ணா உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன். இங்க வாடி. இங்க வா. டைவர்ஸ் எல்லாம் பண்ணாத. இங்க வாடி. இங்க வா. உனக்கு 1000 ரூபாய் காசா இல்ல என் டைவர்ஸா? 2000 ரூபாய் காசா என் டைவர்ஸா? ரெண்டு பேர் என்ன சூஸ் பண்ணு. நானா 2000 ரூபாவா முடிவு பண்ணு. உனக்கு 2000 ரூபாய் தானா என்ன மறந்துரு. 2000 கொஞ்சம் நானா 2000 மறந்து டிவி கேக் ஓட்ட போடு. அவள்தான் 2000 கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இருக்கும்டி. நீ என்னத்துக்கு யூஸ் இருக்க? ஒண்ணுமே கிடையாது. அமைதியா போ. நான் யூஸ் இல்லையா உனக்கு? இதுக்கப்புறம் உன் வாயில இருந்து எனக்கு தெரியல அத குடு, தெரியல சப்பாத்தி போடு, தெரியல காப்பி போடு, தெரியல 6 மணிக்கு எழுப்புன்னு வாயில வந்துச்சின்னு வச்சுக்கோய. மூணு ஒரு சுருத்தா உன்னை சொல்லிட்டேன். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை, இந்த புழு பூச்சி மாதிரி நடங்கி போற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது சரியா? இன்னொரு வாட்டி நீ என்கிட்ட எதுனா கேட்ட சத்தியமா திவ்யா எங்க ஆத்தா சொல்லு திவ்யா. நீ வந்து ரெட்டலையும் பிடிக்கும். அமைதியா நீ வந்து எதுக்குனா போடு. அப்புறம் என்ன டைவர்ஸ் பண்ணு. என்ன இதுக்கு போய் டைவர்ஸ் பண்ணு. அறிவு இருந்தா பேசுறியா? டைவர்ஸ் பண்ணு. எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு. எனக்கு டைவர்ஸ் பண்ணு. இதுக்கு ஹெல்ப் பண்ணம்ல. அமைதியா விட்டு டென்ஷன் உட்கார். டீ குடிப்போமா? மேல போவா. எனக்கு தேவையில்ல. நீ வேணா மாட்டி வேணா. தனிப்பட்ட நபர் தான் விருப்பம் தானே. நீ எதுக்கு என்னோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க? தனியா இரு. சிங்கிளா வேறு. ஓட்டி எவ்வளவுனா போடு. 2000 வேணா வாங்க, 10000 வாங்க, போடு. ஓப்பன் தள்ளு. என்ன கலந்து டைவர்ஸ் கொடு. சரி வா. உனக்கு எனக்கு இது மாதிரி பேச்சு கிடையாது. டைவர்ஸ்னா டைவர்ஸ். உனக்கு எனக்கு பேச்சு உங்க அப்பா சுத்தல வாச்சில்ல. உள்ள ஆச்சில போ. எனக்கு பேச்சு உங்க அப்பா சுத்தல வாச்சில்ல. இங்க வாடி. கம்மா டைவர்ஸ் எழுதி கொடுத்துரு. இன்னது சொல்றேன் நைட்டு பக்கத்துல நீ படுத்த முஞ்சு பின்னால வச்சு வச்சிருவானா உன்னை. ஏய் போடி. ஏய் போடா 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 போடா. ஏய் வெல்ல போடா. ஏய் வெல்ல போ. வெளிய போ. கோயில This is my property, you know. Beast, அப்பலாம் சொல்லாதீ. இதுக்காக டைவர்ஸ் வரைக்கும் சத்தியமா பண்ணுவேன். என் தலைவருக்கு ஜெயிக்கிறானோ ஜெயிக்கிறான்னு தேவையில்லை. அவனுக்கு தேவை ஓட்டு. அவன் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி சத்தியமா சொல்றேன் என் ஓட்டு அவனுக்கு தான். நீ போட மாட்டேன்னா உங்க டைவர்ஸ் தான். நீ வந்து சுத்த மாட்டே கிடையாது. நீ தனியாவே விருப்பம்ன்றல்ல, நீ தனியாவே இருக்க ஓட்டு கொடுப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க. பிராங்க் உன்னை எல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. நெஞ்ச வேற வலிக்குது. கேமரா அங்கே இருக்கு. இதெல்லாம் ஒரு பிராங்கா? எவனாவது நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுற போறான்டா. என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க? நீ கரெக்டாக தானே பேசின. கரெக்டாக இருந்தால் புரோட்டாலன் பண்ணிட்ட ப்ளஸ் சால்னா உன்கிட்ட என்னால் அடி வாங்க முடியாது. நீ வேற டைவர்ஸ் வரைக்கும் போகிற எக்ஸ்ட்ரீம் லெவலில் அறிவு இல்லாமல் பேசிட்டு இருக்க. சத்தியமா உங்கள்கிட்ட டிவி கேட்குதானே? டிவி கேட்குது. சத்தியமா எம்எல் சத்தியமா சத்தியமா. எங்கள் ஆத்தா ஃபோன் பண்ணா மட்டும் சொல்லாத. எங்கள் ஆத்தா ஃபோன் பண்ணா மட்டும் சொல்லாத. பிராங்க் கிடையாது. இல்லடி பிராங்க் தான். பிராங்க்
இப்படி இன்னொரு மைக். எப்படி இருந்துச்சு என்னோட ப்ராங்க்? கேவலமாக இருந்துச்சுமா. யாராவது இதில் வந்து நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்கிட்டு முழிப்போம் நம்ம. நீ இன்னும் டிவி கேட்குதானமா ஓட்டு போடுவேன்? எப்படி போட்டு வேடி பார்க்கலாம்? நீ இன்னும் டிவி கேட்கலாமா? இங்கே நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே டிவி தங்கச்சி நான் சொல்றத கேட்பா, இல்லைன்னா உனக்கு சோத்துல விஷம் வச்சிருவாமா. நீயே வச்சிருவியா? 2 பேரும் சேர்ந்து எனக்கு வச்சிருவீங்க, எனக்கு தெரிஞ்சாலும் தெரியுது. இது பிராங்க்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. அமைதியா இருக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். ஓகே, எந்த பேசு கோஆப்ரேட் பண்ணணும். நீ சொன்ன வேர்டு எனக்கு ஒரு வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ராங்க் தான் நான் கொண்டு போகலான்னு நினச்சேன். ஃபன்னாக தான் போவோம், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போகணும், அதேமாதிரி கொஞ்சம் கருத்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரோவே கொடுத்துருந்தேன். நீ சொன்ன பாயிண்ட் ஒன்று ஞாபகம் கரெக்டாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு ஓட்டுங்கிறது தனிநபரை தாண்டி ஒரு குடும்பம் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு நாடே சேர்ந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுறது. அடுத்த 5 வருஷம் நம்ம எல்லாருமே அந்த தலைவரோட விஷயங்களை அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும். அவர் நல்லது செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கணும், கெட்டது செஞ்சாலும் நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இது ஒரு ஆள் ஒரு தனிநபர்னு சொல்கிறவன்னா முதல்ல மண்டையிலே அடிக்கணும். தனிநபர் ஓட்டு கிடையாது இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கிறது தான் இது ஒரு எலெக்ஷன். அதாவது இது சொல்லுவாங்க முதலமைச்சராக ஆகிறது. அந்த விஷயங்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கிறது தானே தவிர தனிநபர் ஓட்டே கிடையவே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராங்க் வந்து நான் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, நான் இதிலே சொன்ன மாதிரி தான், நான் நிறைய லைவில் சொல்லியிருப்பேன். இவங்களை பிடிக்கும், இவங்களை பிடிக்காது அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஒரு மாற்றம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்மனாக இருந்து நான் எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்து நான் எவ்வளோ ஆடிஷன் போய் செலக்ட் ஆகி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கேட்டால் நான் டிரான்ஸ்மனுங்கிற ஒரு விஷயம் என்னை ரிஜெக்ட் பண்ணும். என்னோடய டேலண்ட்டு அழகாக இருக்கீங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கீங்க, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பக்கமாக கொடுத்தா கூட செம்மையாக பேசுகிறீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து ஒருத்தன் வந்து ரிஜெக்ட் ஆகிறான். எதுக்காகனா நான் டிரான்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால ரிஜெக்ட் ஆகிறான். அப்படின்னும் போது அது எனக்கு இதே மாதிரி ஒரு 10-15 போய் வெறுத்தே போயிட்டேன். ஆடிஷன் போகிறதே வெறுத்துட்டேன். போன மாதம் கூட போனேன், சன் டிவி சீரியல் கூட போனேன். அங்கேயுமே அப்படி தான், ஐயோ நீங்கள் வந்து கேங்காக வருவீங்க அப்படி இப்படி என்னென்னமோ ஒரு காரணம் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து மொத்தத்தில் நான் டிரான்ஸ்மேன் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ ஒருத்தவங்க நம்மளை ஒரு வாய்ப்பே கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளை போட்டு இப்படி பண்ணால் எப்படி என்ன தான் பண்ணுவேன் நானும். ஒரு வாய்ப்பு அது கக்குஸ் கழுவுற கேரக்டராக இருந்தாலும் கொடுங்க ஏங்கிறேன். நீ டிரான்ஸ்பெண்ட்ப்பா, நான் எப்படி கொடுப்பேன்? உன்ட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, அழகாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆனால் நீ டிரான்ஸ்பெண்ட் அதனால் கொடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நான் யார், நான் எப்படி, என்னோட ஆக்டிங் சென்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம காட்ட முடியும். எனக்கு இந்த மாதிரி இதில் சின்ன ஃபோன் மூலியமாக மீடியா மூலியமாக காட்டுறத விட பெரிய திரையில் காட்டணும், டிவியில் வரணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. என்னோடய ஆம்பிஷனே அதுதான். ஒரு பேஷன் சொல்லுவாங்களா, அது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்காதனால தான் நான் இப்படி இருக்கேன். அதே மாதிரி நம்மளும் ஒரு தப்பு ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம தலைவரை இழந்திருக்கோம். அவருக்கு வாய்ப்பே கொடுக்காம அவரை வந்து வீண் பள்ளி அது இதுன்னு போட்டு ஒரு மாதிரி ட்ராக்கிங்குள்ளே போய் இன்னைக்கு அவர் வந்து இறந்துமே சாப்பாடு போட்டுருக்காரு. அவர் இல்லாதப்ப கூட இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சமாதிக்கெலாம் போனீங்கன்னா இப்பயுமே சூப்பராக இருக்குங்க. தரமான சாப்பாடு, அதுவுமே தரமான சாப்பாடாக இருக்கும். நான்லாம் போய் சாப்பிட்ருக்கேன். ரெண்டு வாட்டி அந்த சைடு போகும்போது பசியில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இறந்து ஒரு சாப்பாடு போட்டுருக்க மனுஷன். அப்போ அந்த ஆள் அவரை வந்து ஜெயிக்க வச்சுருந்தா அவர் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருப்பார். நம்ம வந்து ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட வேல்யூ தெரியறதில்ல, இல்லாதப்போ தான் ஐயோ போச்சே அம்மா போச்சே அப்படின்றோம். இது வந்து நம்ம ரியல் லைஃப்லேயே நடக்குது. நம்ம ஃபேமிலியிலே ஒருத்தவங்க அம்மாவோ அப்பாவோ தங்கச்சோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட வேல்யூ தெரியாது. அவங்க இல்லாததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எனக்கு அதை செஞ்சான், எங்கள் அண்ணன் அதை பிடுங்கினா, அதை பண்ணான், எனக்கு அவன் ஞாபகமாக இருக்குது, எங்கள் அப்பா அதை பண்ணார், இதை பண்ணார். அவங்க இருக்கும்போது அவ்வளோ பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க இல்லாதப்போ தான் அவங்களோட வேல்யூ தெரிஞ்சு பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். விஜயனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். அதுக்காக நான் இவங்க பிடிக்கலலாம் சொல்ல வரல. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து அவர் இந்த 5 வருஷம் எப்படி கொண்டு போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நேற்று மாநாட்டில் கூட சொல்லியிருந்தார், இந்த ஒரு வாட்டி நாளைக்கு வந்து எலெக்ஷன் டே, நாளைக்கு ஒரு நாள் அந்த பூத்தில் போயிட்டு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. அடுத்த 5 வருஷம் இல்லை, அடுத்து எல்லா வருஷமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஜயா நான் இருப்பேன், நீங்கள் உங்களுக்கு சேவை செய்கிற விஜயா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. கண்டிப்பாக அதை செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் செய்வாரா செய்ய மாட்டாரா ப்ளா ப்ளா ப்ளா, அவர் மேலே எவ்வளோ பிளாக் மார்க், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த மாதிரி அவன் நடிகன், இந்த மாதிரி நிறைய பிளாக் மார்க் இருந்தாலுமே நம்ம சைட்லேருந்து நம்ம ஒன்று பண்ணணும். நம்ம வீட்டு அண்ணனா, நம்ம உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் கண்டிப்பாக
டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியுமே அப்படிதான் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்லி புரிய வச்சேன். சப்போர்ட் ஃபுல்லாகவே டிவி கேக்கு தான். நாங்கள் வந்து எல்லாமே முடிவு பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அதான் இப்போ மதன் சொன்ன ஒரே விஷயம், ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுதான் விஷயம். நான் முடிஞ்சளவு எங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லியிருக்கேன். அதை தாண்டி அவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்கவுங்க அவரவர் விருப்பம். எங்களுக்கு நம்மளால முடிஞ்சது மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்றது எங்களோட விருப்பம். எல்லாரோடையும் இந்த விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக விஜய் அண்ணா ஜெயிப்பாரு. அதுக்காக தயவு செஞ்சு தூக்கின்னு வந்துடாதீங்க. ஏடிஎம்கேலேருந்தும் அதெல்லாம் எங்களுக்கு 2 கட்சியுமே எனக்கு ரெட்டலையுமே பிடிக்கும், சூரியனையும் பிடிக்கும். சூரியன்னா கலைஞரையா இருந்த வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் வந்து திருநங்கை திருநம்பின்னு பேர்லாம் வச்சாரு. அதனால் எனக்கு அவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அதேமாதிரி எங்கிட்ட ரெட்டலையாக இருக்கட்டும், அம்மாலாம் ஒரு லேடியாக இருந்து நிறைய விஷயங்களை சாதிச்சாங்க. அதேமாதிரி அவர் பற்றி எனக்கு தெரியாது, பட் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 2 பேருக்குமே. அது மாதிரி சீமான் ரொம்ப வருஷமா பாவம் மனுஷன் கத்தினே இருப்பாரு, கருத்தா பேசுவாரு. நம்ம பண்ற தப்பே என்னன்னா, ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவாங்களா, ஆட்சிக்கு வந்தா அதை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கேள்வியாலே அவங்களை கேட்டுட்டு இருக்கோம். ஒரு வாட்டி அவங்களை நிக்க வச்சு பார்த்து, இப்போ டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் நிக்க வச்சு பார்க்கலாம், அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க, செய்வாங்கன்ற நம்பிக்கையில தானே அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ தளபதியும் அதே தான் சொல்றாரு, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க, நான் செய்யறேன்னா செய்யலையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாரு. ஸோ அவரோட அந்த பேச்சுக்கு கொஞ்சம் அவர் கண்ணீர் விட்டு அழுத விஷயமா இருக்கட்டும், சர்ச்சில் இப்போ நேற்று மாநாட்டில் கூட மாதிரி அந்த வாய்ஸ்லேயே தெரியுது அவரோட அவ்வளோ வச்சிருக்காரு. அவர் ஒரு ஆள் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஒரு ஆள் அவ்வளோ பேர் சேர்ந்து அடிக்கும் போது அதோட வலி வந்து அவரவருக்கு தான் தெரியும். அது 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 அந்த இடத்துல அவர் எப்படி மூவ் பண்றாங்க தான் தெரியுமே. இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்ப நம்ம எதிர்க்க ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கும் போதுதான் அதோட நம்ம வழி என்ன நம்மளுக்கு தெரியும். சோ இத நாங்க ரொம்ப பேச விரும்பல. எங்கள் ஓட்டு டிவி கேக்கு. சோ வந்து this is not a அது என்ன சொல்வாங்க, this is not அது வந்து என்ன சொல்வாங்க, நீங்க வந்து தப்பா நினைச்சுக்க வேணாம் गाइस. இது வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நாங்க இந்த வீடியோ எடுக்கவே இல்ல. இது ஒரு பிராங்கா தான் கொண்டு போனேன். சொல்லி எடுத்தடா நான் வந்து அத கொஞ்சம் வந்து ரொம்ப டீப்பா சீரியஸா பேசிட்டேன். சோ எனக்கு ஏன் மனசுல இருக்கறத நான் பேசினேன் गाइस. நான் ஏன் போடணும் அப்படின்றதுக்கு நான் பேசினேன். அதே மாதிரி இவன் வந்து தனிநபர் உரிமை அப்படி சொல்லி அதெல்லாம் கிடையாது. தனிநபர் உரிமை இது ஒரு குடும்பத்தோட உரிமை, ஒரு நாட்டோட உரிமை, ஒரு நாட்டு மக்களோட உரிமை. சோ நம்மளோட உரிமை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு முடிவை எடுத்து தான் ஒருத்தவங்களை தலைவர் ஆக்குறோம். அந்த முடிவை இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவே. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எதுவும் தப்பா அப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படி இப்படி கொண்டு போயிடாதீங்க. நீங்க எப்படிலாம் கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். This is for only awareness video and just a prank. Okay? Opinion, just opinion. எங்களோட ஒப்பீனியன் இது. அவேர்னஸ்லாம் கூட நீங்க அதெல்லாம் நீங்க பெரிய நீங்க வந்து அப்படிலாம் எடுத்துக்கணும் பெரிய நீ என்ன பெரிய இதுவாடா அதுவாடான்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் எங்களோட ஒப்பீனியன். ஓகே, அது இல்லாமல் இது ஒரு பிராங்க். இவ்வளோ சண்டை போட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான். ஓகே गाइस, இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே गाइस, உங்களுக்கு பாய் சொல்லிட்டு போறது நாங்க உங்க மதன் திவ்யா. ஓகே, பை பை, லவ் யூ. சாரி.